பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் ரீகலெக்ட் காட்ஸ் வேர்ட். கடவுளின் வார்த்தையை நினைவில் கொள்க. கடவுள் நமக்கு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தா நம்ம கவலைப்பட மாட்டோம். புயலின் மத்தியில் நம்மால அமைதி காக்க முடியும். நம்புவதற்கு சாத்தியமே இல்லாம இருந்தாலும் நம்புவதற்கான நம்பிக்கை நமக்குள் வரும். அது மட்டும் இல்ல, ராட்சசன் மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிராக வரும் பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க நமக்குள் தைரியம் பிறக்கும். நமக்கான வார்த்தை கிடைக்கும் போது நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த வார்த்தையை நம்ம மனதில் தியானித்து கொண்டே இருந்தா பெரிய பெரிய சவால்களை நம்மால முறியடித்து முன்னோக்கி நகர முடியும். அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏற்றுக்கொள்ளணும். யோபு சொன்ன மாதிரி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்ற நம்பிக்கை நமக்கு வரணும். அவர் சொல்லியும் செய்யாமல் போவதற்கு அவர் மனிதர் அல்லன்றதையும் நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசத்தை அந்த வார்த்தையின் மீது முழுமையா வைத்து அறிக்கையிட்டு முன் செல்வதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு குட்டி கதை. ஒரு அனுபவம் மிகுந்த விமான பயிற்சியாளர் ஒரு மாணவனுக்கு பயிற்சி கொடுத்தார். தரை பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவன் ஆகாயத்தில் பயிற்சி கொடுக்க சோதனை விமானத்தில் அவனை ஏற்றினார். ஆரம்பத்தில் விமானத்தை நன்றா ஓட்டிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு புயல் வீசியது. அதை கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்த்தவன் தடுமாறினான். தரைப்பயிற்சியில் கருவிகளுடன் சிறப்பாக செயல்பட்டவன் இப்படி தடுமாறுறதை பார்த்த அந்த பயிற்சியாளர் அந்த கண்ணாடி ஜன்னலை ஒரு கருப்பு தாளினால முழுவதும் அடைத்தார். அந்த ஓட்டுபவன் புயலின் தாக்கத்தை பார்க்க முடியல. அவன் அங்கு இருக்கும் கருவிகளை ஒழுங்காக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சான். விளைவு என்ன? பாதுகாப்பாக விமானம் தரையிறக்கப்பட்டது. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தருதுன்னா, அவன் கருவிகளை நம்பி ஓட்டிய மாதிரி, சூழ்நிலை மறைக்கப்பட்ட மாதிரி நாமும் சூழ்நிலை பார்க்காம கடவுளின் வார்த்தையில் மட்டுமே நம்பிக்கை செலுத்தணும் அப்படின்றது புரியுது. நம்ம வாழ்க்கையில் புயல்கள் சாத்தியமற்றது நம்மை பயமுறுத்தும் போதும் கர்த்தரின் வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் நினைவு கூறணும் அப்படின்றது புரியுது இல்லையா? இப்ப பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். லூக்கா 24:7 சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த ஸ்திரீகளிடம் தேவதூதர்கள் சொன்ன காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கும். பார்க்கலாமா? மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள் அப்படின்னு இருக்கு. யோவான் 11:40 என்ன இருக்குன்னா, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் அப்படின்னு இருக்கு. எபிரேயர் 13:5 என்ன இருக்குன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு இருக்கு. யாத்ராகமம் 14:13 என்ன இருக்குன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ மத்தேயு 14 பார்க்கலாம். அதுல இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கும். 14:26 அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவனை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடம் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அப்படின்னு இருக்கு. இந்த சம்பவத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுள் நமக்கு சொன்ன வார்த்தையில் தான் நம்ம கவனம் செலுத்தணும், சூழ்நிலையில் அல்ல. சூழ்நிலையை நம்ம கவனம் செலுத்தினா நம்ம மூழ்கி போயிடுவோம் அப்படின்றது புரியுது. பார்ப்பதில் கவனம் செலுத்தாம அவர் சொன்னதில் கவனம் செலுத்தணும் அப்படின்றது புரியுது இல்லையா? இப்போ நெகேமியோட சம்பவத்தை பார்க்கலாம். வெளிநாட்டு அரண்மனையில் ராஜாவுக்கு அடியில் ஒரு சாதாரண பானபாத்திரக்காரனாக பணிபுரிந்தவன் எருசலேமில் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்ற விவரம் அறிந்தபோது அவன் துக்கித்து உபவாசித்து அழுது கடவுளிடம் மன்றாடிய காரியம் நமக்கு தெரியும். அவன் துக்கித்து இருக்கிறத பார்த்த அரசர் அவனுக்கு அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த அலங்கத்தை கட்டுவதற்குரிய சாமான்களையும் அவர் கட்டளையிட்ட காரியத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நெகேமியா 2:12 எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை அப்படின்னு சொல்ற காரியம் நம்ம பார்க்க முடியுது. அந்த காரியத்தை அவங்க நல்லபடியா செய்து முடித்தாங்க. அலங்கத்தை நல்லபடியா கட்டி எழுப்பின காரியம் நமக்கு தெரியும். இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா,
நெகேமியா சூழ்நிலை பார்க்கல. ராஜாவுக்கு அடியில சமையல் அறையில பான பாத்திரக்காரராக இருந்த அவனிடம் செல்வாக்கு இல்லை, பதவி இல்லை, பொருள் பலம், பணபலம் எதுவும் இல்லை. ஆனா அதை எதையுமே அவன் பார்க்கல. அவன் பார்த்தது என்ன அப்படின்னா, எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லைன்னு அவன் அதுலதான் கவனம் செலுத்தினா அப்படின்றது புரியுது. எருசலேம் அலங்கத்தை எத்தனையோ வருஷம் செய்யற பணியை அவங்க 52 நாட்கள்ல கட்டி முடித்த காரியத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இது எல்லா சம்பவங்களிலிருந்தும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய, சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நான் பார்க்குற மாதிரி நடக்க மாட்டேன், கடவுள் சொல்றபடிதான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லலாம். நான் பலவீனனாக உணரும் போது கர்த்தருக்குள் பலம் உள்ளவளாக உணர்கிறேன் சொல்லலாம். என்னால் முடியாத சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் இருக்கும் போதும் தடைகள் நீக்குபவர் என் முன்னே செல்கிறார்னு சொல்லலாம். எனக்கு எதிராக எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுவார்கள் சொல்லலாம். நமக்கான வாய்ப்புகள், கதவுகள் மூடப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் எனக்காக திறக்கும் கதவுகளை ஒருவராலும் மூட முடியாதுன்னு சொல்லலாம். அவர் செய்ய நினைப்பது தடைப்படாது. மனிதர்கள் என் விதியை தீர்மானிக்க முடியாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லலாம். இப்படி நம்ம சொன்னா நெகேமியா மாதிரி நினைப்பதை விட பெரிய காரியங்கள், கனவுகளை நிறைவேற்ற முடியும். பேதுரு மாதிரி நம்மால் தண்ணீரில் நடக்க முடியும் அப்படின்னா எல்லா முரண்பாடுகளையும் கடந்து நடந்து செல்ல முடியும். விமானி மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நம்மால் முன் செல்ல முடியும். கடவுளின் வார்த்தையில் மட்டுமே கவனம் செலுத்தினார். நாம அப்படி இருப்போமா? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் அ நைஸ் டே. பை பை.